வழக்கம் போல் இன்னொரு ப்ரௌனி ஆர்டர் தாங்க வந்திருந்தது. கிலோ கணக்கில் கேட்காம அவங்க வந்து எனக்கு ஒரு 6 பீஸ் மட்டும் வேணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களா, அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்ல வேணாம் நானும் செஞ்சுட்டேன். கூடவே வந்து நட்ஸும் ஆட் பண்ணி கொடுத்துருந்தேங்க. இது வந்து ஃபஜ்ஜி கிரிங்கிள் டாப் ப்ரௌனி அப்படின்றதால வந்து நான் நட்ஸும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ கட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாலாம் வந்து வரலை. ஏன்னா நட்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருந்ததால் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா கட்டாக வரும். பட் இருந்தாலும் ஓகே, நமக்கு வெயிட்டுக்கு மெஷர்மெண்ட்டில் நம்ம கரெக்டாக எப்பயும் போட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டேன். கிளிங் ரேப் பண்ணியிருக்கேன் தனித்தனியாக ஒவ்வொரு ப்ரௌனியுமே வந்து. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கும். இப்போ இந்த ப்ரௌனியை வந்து நீங்கள் வெளியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரே நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகி காஞ்சு போன மாதிரி ஆகும், சாப்பிடவே முடியாது. நான் வந்து இதை சரி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வச்சு பார்க்கலான்னு இப்போ 4 டேஸ் வரைக்கும் நான் வந்து வெளியில் வச்சுருந்தேன். அதுவும் வந்து கிளிங் ரேப் பண்ணதை அப்படியே வந்து ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ 4 நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதே ஃப்ரெஷ்னஸோட அதே டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ப்ரௌனி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை